எல்லாருக்கும் வணக்கம். பாலத்திலேருந்து மீன்களை நோட்டமிட்டு வீச்சு வலை வீசி மீன் பிடிக்கிற வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கரவலை விடுவலை மாதிரி ஒரு பாரம்பரியமான மீன்பிடி முறை தாங்க இந்த வீச்சு வலை. வீச்சு வலை அதிகபட்சம் உயரமான இடங்கள்லேருந்து வீசும்போது வீசுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் தரையிலேருந்தும் வீச்சு வலை வீசுவாங்க. அதிகபட்சம் மீன்களை நோட்டமிடும் போது உயரமான இடத்துலேருந்து நோட்டமிட்டால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. மீன்கள் நடமாட்டத்தை பார்க்குற வரைக்கும் வலை ஒரு ஓரமாகவே தாங்க இருக்கும். ஐயா முதல்ல பாலத்தில் ஒரு நோட்டம் விடுவார். நோட்டம் விட்டார். விடும்போது கொஞ்சம் மீன்கள் இருந்தனால போய் வலையை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. பேசிட்டு போறாங்களோ. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அது என்ன வீடியோனா, முருகையா வீச்சு வலை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத ரொம்ப சூப்பராகவும் தெளிவாகவும் சொன்னாங்க. வீச்சு வலை தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமம் இருக்குது, அதுவும் இல்லாமல் அதை சரியாக தயார் பண்ணாமல் விட்டால் மேலேருந்து வலையை வீசும்போது ஒரு சில கண்ணு மட்டும் மிஸ் ஆச்சு அப்படின்னா மொத்த வலையும் விரியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க இந்த வீச்சு வலை வீசுறதுல. இருந்தாலும் இதையவே தன்னோட பாரம்பரிய தொழிலை தான் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம முருகையா. மீன்களை நோட்டமிடும் போது கடல் ரொம்ப தெளிவாக இருந்துச்சுன்னா நோட்டமிடுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கலக்கமாக தாங்க இருக்குது. இருந்தாலும் மீன்கள் நடமாட்டம் தெரிகிறதுனால முருகையா ரொம்பவே ஒத்து கவனிச்சிட்டு இருக்காருங்க மீன்களை. எவ்வளோ சூப்பராக போய் விழுந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாங்க, ஒரே இடத்துல மீன்கள் மொத்தமாக கூடி இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல வலை வீச தோது இல்லாமல் இருந்தனால முருகையா ஒரு கல்லை கொண்டு வந்து மீன்களை களைச்சி விட்டு மீன்களை ஒரு திசையில் திருப்பி அப்புறமா வலையை வீசினாருங்க. எவ்வளோ சூப்பராக வீசும்போது வலை எவ்வளோ அழகாக பதிச்சாருங்களேன். வீச்சு வலையில் அதிகபட்சம் வர்ற சுற்றுலா பயணிகளாகட்டும் இல்லை நம்மளுமே ஆகட்டும் எதை கவனிப்போம் அப்படின்னா, இந்த வலை வீசும்போது விரிஞ்சு போய் விழுகும் பாருங்க, அந்த அழகை நின்று ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீச்சு வலை முறை. மீன்கள் இருக்க திசையை பார்த்தா முருகையா வீச்சு வலையை வீசியிருந்தார். வீசின வேகத்துக்கு வலை போய் கடலில் விழுந்துருச்சு. இந்த மாதிரி மேலேருந்து வீசிட்டு கீழே போய் வலையை கலெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 5 to 10 நிமிஷம் ஆகுங்க. இந்த வயசுலையும் இவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே மீனவர்கள் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஆசைப்படுறதே கிடையாதுங்க.
அதிகபட்சம் வலையோட தலைப்பகுதியை பிடிச்சி உதறும் போதே உள்ள இருக்க மீன்கள் எல்லாம் மேக்சிமம் கொட்டிரும். ஆனா இதுல முரல் மீன்கள் கிடக்குங்க. முரல் மீன்கள் எப்பவுமே சொண்டு நீளமா இருக்குங்க காரணத்தினால எதிரே போய் சிக்கிட்டு நிற்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கீழே வந்துடாது. அதனால ஐயா ஒரு செவத்தோட போய் அந்த வலையை அரைஞ்சு அதுல இருந்து சிக்குகளை எடுத்தாங்க. வலையில இருக்கிற மீன்களை தட்டிக்கிட்டு இருக்காரு. பாருங்களேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 முரல் மீன் கிடக்கும். மற்ற மீன்கள் எல்லாமே வந்து சீக்கிரம் வந்து கீழே தட்டிடலாம். பொறுமையும் காத்திருத்தலும் மீன்பிடித்தலில் எப்போவுமே ரொம்ப அவசியங்க. நம்ம இப்போ பார்க்குறது 8 மணி டைம் தான். ஆனால் முருகையா எப்போவுமே காலையில் 4 முதல் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு கடலுக்கு வந்துடுவாங்க. வந்து அவ்வளோ நேரமுமே மீன்களை நோட்டமிட்டுட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் எடுத்துகிட்டு வர வலையை வீசாமல் கூட எடுத்துகிட்டு போன நேரங்களும் உண்டு. மீனவர்கள் எப்போவுமே சோர்ந்து போகிறதும் கிடையாது, மீன்கள் கிடைக்கலனா துவண்டு போகிறதும் கிடையாதுங்க. அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் முருகையா நிறையா டைம் நான் கவனிச்சிருக்கேன். சைக்கிளில் வலை எடுத்துகிட்டு வருவாங்க. சில நேரங்களில் இல்லை, பல நேரங்களில் பாலத்து மேலே நின்று மீன்களை பார்த்துட்டு இன்றைக்கி மீன் கிடையாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போன நிறையா நாட்கள் உண்டு. இன்றைக்கி மீன்கள்ன்றதுனால வலையை வீசியிருக்காருங்க. இன்றைக்கி ஏதோ வந்ததுக்கு கொஞ்சம் மீன் மாட்டிருக்குங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com